காதலும் வீரமும் அப்படின்னு ஒரு டேர்ம் உண்டு, ட்ரெடிஷனலாவே சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் கிட்டோட அதை ஒட்டி தான் இப்படி குழம்பு போயிருக்கிறதா. லவ். ஓ ஓகே 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 ஓகே. லவ். காதலை சொல்லுவதில் யார் பயப்படுவாங்க அப்படின்னு, அதாவது காதலை சொல்ல எனக்கு பயப்படாத பயப்படாதா. எனக்கு ஒரு பொண்ணு மேல காதல் இருக்கு, ஆனா அதை சொல்ல ஆணுக்கு பயம். காதல்ங்கிற விஷயத்திற்குள் கமிட் ஆவதில் அதிகம் பயப்படுவது யாரு அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம். Look very beautiful, very nice, very pretty, very. நான் ஒரு பொண்ணுக்கு லவ் ப்ரொபோஸ் பண்ணும்போது லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் தான் நானு. அப்ப இது லவ் தானே? இது லவ் தானே ஜெசி? அவளுக்கிட்ட போய் லவ் சொன்ன தைரியம் அப்ப என்கிட்ட ஒரு 10 ரூபா கூட கிடையாது என் பர்ஸ்ல அன்னைக்கு. காசு இல்லப்பா. ஆனா தைரியமா அவகிட்ட லவ் சொன்னேன். அவகிட்ட லவ் சொல்லும் போதே அவ கல்யாணம் வரைக்கும் எனக்கு தாட் ஃபுல்லா போயிடுச்சு. நீ நான் பாப்பா திட்டமிட்ட குடும்பம் தேவிட்டாத இன்பம். ஆனா அப்படி இருந்த நானு மேரேஜ்னு ஸ்டார்ட் பண்ணும்போதே என்னோட ஃபேண்டசி தாட்ஸ்லயே எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு சார். நினைச்சால நெஞ்சு பதல். லவ் பண்ணும்போது ஒரு ஏசி வீட்ல குடிச மாட்டு அங்கெல்லாம் வந்து நான் இருக்கிறேன்னு சொல்ற பொண்ணுங்க இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கலாம். ஒரு லைஃப்னு வரும்போது உங்களோட ஃபேண்டசி தாட்ஸ் அதுக்குள்ள திணிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன விளையாடுற நீ? சோ அவங்களோட எதிர்பார்ப்பு எல்லாமே கற்பனை அப்பாற்பட்டதா இருக்கு. அது என்னால ஃபுல்ஃபில் பண்ண முடியாம போயிருமோன்ற ஒரு தயக்கம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. ஓ அப்ப நம்மளா ஒரு ஆளே இல்ல போல, ஒரு ஸ்டேஜ்ல இருக்கவங்களுக்கு பண்ண வேண்டியது போல அப்படின்ற ஒரு தாட் எங்களுக்கு வந்து ஒரு இன்செக்யூரிட்டியை கிரியேட் பண்ணுது. என்ன கொடுமை சரவணனது. அவ அந்த ஃபேண்டசி எதிர்பார்த்தது கிடைக்கலன்றதுக்கு அவங்களோட லவ்லாம் ஒரு லவ்வே இல்லன்னு கன்சிடர் பண்ணி பிரேக்கப்ன்ற லெவலுக்கு அளவுக்கு போயிருவாங்க. மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? சார் அவங்க மெட்டீரியலிஸ்டிக்கான திங்ஸை மட்டும் தான் ப்ரையாரிட்டைஸ் பண்றாங்க. நீங்க அதை ப்ரையாரிட்டைஸ் பண்றதுனால அவங்க பயப்படுறாங்க. இவன் கரெக்டான ஆளியா? என்னால என் மேரேஜ்ல ரிசப்ஷன் பண்ண முடியல. லவ் மேரேஜ் தான், ரிசப்ஷன் பண்ணணும்ன்றது பெரிய ஆசை, எனக்கும் ஆசை. எனக்கு இது வேணும். அந்த ரிசப்ஷனே என்னால பண்ண முடியலன்னு அது அந்த ஒரு வலி இருந்துட்டே இருக்கும். இல்ல சார் அது அப்படி இல்ல சார். இப்போ நான் லவ் பண்ற பொண்ணு ஒரே ஆபீஸ் தான். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. நானும் அவ்வளவு கமிட்டட்னு தெரிய வந்ததுன்னா ஜஸ்ட் நாங்க 2 பேர் பாத்துக்கிட்டாலே அது ஒரு பெரிய காசிப் ஆயிடும். இந்த தெளிவு உங்களை எங்கேயோ கொண்டு போகுது. தேவையே இல்லாம அவங்களை இடம் மாத்தி உட்கார வைப்பாங்க. அது உண்மையிலே ரொம்ப மென்டல் பிரஷர் ஆகி எங்க 2 பேருக்கு ஆபீஸ்ல கமிட்டட்னு தெரிஞ்ச இடம் மாத்தி உட்கார வச்சிருவாங்க. ஆமா இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? நாங்க ஒருத்தர் வேலையை விட்டே போயிடலாம் அப்படின்ற அளவுக்கு நாங்க ஆயிட்டோம். சும்மா ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. பக்கத்துல நின்னு பேசினாங்க. நாங்க ஆபீஷியலா ஆபீஸ் விஷயத்தை பத்தி பேசினாலுமே டீல் வந்துட்டு திஸ் இஸ் ஆபீஸ் பெயிண்ட் அண்ட் டெக்கோரம். ஏய் நீங்களா எங்கன்றா வரீங்க? வெள்ளையும் சொல்லிமா தொப்பை தள்ளிக்கிட்டு. அப்ப இதான் உண்மையிலே காரணமா இவர்கள் கமிட்டட் என்று தங்களை அறிவித்துக் கொள்ளாமல் இருப்பதற்கு? சார் மோஸ்ட்லி வந்துட்டு அதை லைஃப் லாங் கொண்டு போக மாட்டோம் அப்படிங்கிறதுக்காக அவங்க சொல்ல மாட்டாங்க சார். டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஆக்சுவலா என்னன்னா உங்களுக்கு இந்த காதலில் உறுதி இல்லை அப்படிங்கிறாங்க. இப்ப இங்க என்னுடைய நண்பர்கள்ட்ட எல்லாம் என்னுடைய காதலை நான் டிக்ளேர் பண்ணிட்டேன் அப்படிங்கிறவங்க யார் யார்? சொல்லாதவர்கள்லாம் எந்திரிங்க. நீ போ நீ வா. ஏன் சொல்லல சார்? எனக்கு சொல்ல பயமா இருக்கு சார். யார் அந்த பொண்ணுகிட்ட சொல்லியாச்சுல? நக்கல்யா அவனுக்கு. இப்பதான் நான் ரிலேஷன்ஷிப்லயே வந்திருக்கேன். அந்த ரிலேஷன்ஷிப்ல நான் ஸ்ட்ராங்கே ஆகல. அப்புறம் எப்படி நான் கமிட்டட்னு சொல்வேன்? நான் ஸ்ட்ராங் ஆகிக்கிறேன் ஒரு தடவை. கொய்யா என்னய்யா இதெல்லாம்? எப்படி எப்படிலாம் ஃபீல் பண்றீங்க? சோ நான் வந்து அந்த உறவுல வந்து நான் உறுதியாகிறேன். அதுக்கு பிறகுதான் எல்லாத்தையும் சொல்ல முடியும். யா 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 யா. சார் ஒரு உறுதி இல்லாம தான் நீங்க ப்ரோபோஸ் பண்றீங்களா? அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். நான் கமிட் பண்ணல, உறுதியாகிட்டு தான் வந்திருக்கேன். ஆனா நான் உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், என்ன பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓ நீ அப்படி வரியா? இப்பலாம் எல்லா ரிலேஷன்ஷிப்புமே கொஞ்ச நாள் பேசி பழகி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே வருவாங்க. ரொம்ப விவரமான பொண்ணா இருக்கு. பொண்ணு பத்தி எதுவுமே தெரியும் ஃபர்ஸ்ட் சைட் லவ்லாம் இப்போ யாருமே இல்ல. ஒரு உறுதி இல்லாம தான் நீங்க அந்த கமிட்டட் ரிலேஷன்ஷிப்குள்ள வரீங்களா? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. எனக்கு கொஞ்சம் நாள் தேவைப்படுது. கூட உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு நாள் தேவைப்படுது. யார் நீயா? அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? என் ரிலேஷன்ஷிப்ல நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன், என் காதலி ஸ்ட்ராங்கா இருக்காலும் நான் செக் பண்றேன். இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்பா. உங்க மனைவி இப்ப இங்க இருக்காங்களா? வந்திருக்காங்களா? கூட்டி வந்திருக்கீங்க? இருக்காங்களா? எங்க? இதெல்லாம் நீங்க கேக்குறீங்க? என்கிட்டயும் சொன்னானுவலே. இந்த ஏரியாக்குள்ள எங்க இருந்தா என்ன? மாளவிகா அவர்கள் எங்க இருந்தாலும் மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். டேய் அந்த தங்கத்தை தூக்கினு வாங்கடா. என்ன உங்களுக்கு ரிசப்ஷன் நடக்கல அவ்வளவுதானே? ஆமா. என்ன பாட்டு பிடிக்கும் உங்களுக்கு? சரி சொல். அவர் கூட அண்ணா எந்த பாட்டு வேணாலும். எந்த பாட்டு வேணாலும் பிடிக்கும். ஏய் பாட்டை போடுறா. என்ன? ஏய் இன்னொன்னு போடுறா. என்ன நீ கேக்குற? இனிமே நான் தானே கேட்கணும்.
சோதிக்காதீங்க சோதிக்காதீங்க. எது ஏன் ஆசீர்வாதம் பண்றியா? அதுக்கு சரி, ஓகே, காட் பிளஸ் யூ. உங்களை இந்த ஏரியா மாமா நினைச்சேன். வர மாமா. இப்ப நான் உங்களுக்கு கேக்குறேன், நீங்க எத்தனை பேர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் காதலிக்கிறேன்னு சொல்லிட்டீங்க? இங்க நின்னவர்களுடைய எண்ணிக்கையோட கம்பேர் பண்ணா இங்க கூட தான். தோத்துக்கிட்டே இருக்கீடா. சொல்லாதவர்கள் ஏன் உங்கள் நண்பர்கள்ட்ட நான் கமிட்டட்னு சொல்லல? என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? சார் அவங்க கிட்ட இருந்து ஃப்ரீக்வெண்டா மிக்ஸ்டு சிக்னல்ஸ் வந்துட்டே இருக்கும் சார். சில இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கே, உனக்கே இந்த வேலை. ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் ரிலேஷன்ஷிப்லலாம் நல்லா தான் போயிட்டு இருக்கும், கமிட் ஆயிருப்பாங்க. நீ நான் பாப்பா திட்டமிட்ட குடும்பம் தெவிட்டாத இன்பம். பட் ஆனா சின்ன ஒரு சண்டை வந்த உடனே ஓகே நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். யார் பசங்களா? பசங்க. ஒரு தடவையாவது இவன் சொல்ற கதை நிஜமாக கூடாதான்னு ஆசையா இருக்கு. அவங்க தான் வந்துட்டு கமிட்டட்னு சொல்லாதன்னு சொல்லிடுவாங்க. நம்ம கிட்ட பெர்மனன்ட் ஆற வரைக்கும் பிரைவேட்டா வச்சுக்கலாம். ஓஹோ, கதை இப்படி போகுது. கேர்ள்ஸ் வந்து ஒரு மிக்ஸ்டு சிக்னல் தான் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க கிட்ட ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும். இப்போ நம்ம வந்து முழுசா இவ்ளோதான் அப்படின்னு தெரிஞ்சுட்டாலதான் அப்படின்னு சொல்லி அவங்க கண்டுக்காம விட்டுருவாங்க. இதெல்லாம் டபுள் பாஸ் வேலை காமிச்சாதான் பயக மிரள்வாங்க. சிக்னல் கொடுக்கும்போது தான் இந்த விஷயத்துல இவ்வளவு நம்மளால புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்னு அவனுக்கு ஒரு அட்ராக்ஷன் நம்ம மேல இருந்துட்டே இருக்கும். அதுக்காக தான் அந்த மிக்ஸ்டு சிக்னல் கொடுக்கும். அந்த பிளான் இருந்துச்சா? இஸ் இட் ட்ரூ? ஆமாயா. ரொம்ப டேஞ்சர். அவ முடிஞ்சா உன் அப்பா கிட்ட தைரியம் இருந்து அறிவிக்க சொல்லியிருக்கா சார். சரி, நான் அவர் அப்பாட்டு மட்டும் இல்ல மொத்த ஊருக்கே அறிவிக்கலாம். யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? ஏய் குட்டி செல்லம், நீ எவ்வளோ வாட்டி சொல்லியிருக்க. அப்பாட்டும் தெரியணும். ஏன்னா நான் காலையில வரும்போதே நீ கூட்டு வரணும்னு சொல்லும் போதே நிறைய பிரச்சனை வந்துச்சு. ரெண்டு ஊமை குத்து விரட்டி விட்டுருக்கேன். சரி, இங்க பாரு, மேல கை வச்சுக்க. இருந்தாலும் நான் உனக்கு இந்த காதல் அறிவிக்கிறேன். என் கண்களில் நான் அவள் அழகை ரசித்ததை விட உன் நெஞ்சில் நான் உன் அன்பை ரசித்தது தான் அதிகம். நீ மட்டும் ஓகே சொன்னா இந்த கார்த்தி உன் காலடி நாய் செல்வி, உன் காலடி நாய். நான் இதை மட்டும் சொல்ல விரும்பல. அதே மாதிரி உன் அப்பா இந்த பாட்டி எல்லாமே எதிர்த்துட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் நான் உன்னை கூடிய விரைவில் ட்ரை பிடிப்பேன்டா. லவ் யூ டி செல்லம். இவ சாதாரணமான ஆள் இல்ல சாமி. வேற இவ ரத்தத்துலயும் நரம்புலயும் வேற ஏதோ ஒண்ணு ஊறி கிடக்கு. மாமா, கூடிய விரைவில் நான் உன்னை 5 வருஷத்துல ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து உன்னை வீட்டுல வந்து நான் பொண்ணு கேட்பேன். வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன். வாங்க. அப்ப நீ எனக்கு பொண்ணு தரணும். இது நான் உன்னை பொண்ணு மேல சத்தியம் பண்ணி சொல்றேன். நான் தான் இருக்கேன்ல. நீ மட்டும் தான் இருக்க. அந்த பொண்ணை தவிர நான் வேற எந்த பொண்ணையும் பார்க்கவும் மாட்டேன், கல்யாணமும் பண்ண மாட்டேன். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அப்படியே நீ எனக்கு தரலனாலும் நான் சன்னியாசியா போயிடுவேன். ஓ சாமியோ, என்னைக்காவது பிரார்த்தம் இருந்தா கோயில் குளத்துல சந்திக்கலாம். எல்லாருக்குமே ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னா எல்லாருமே கேக்குற ஒரே விஷயம், நீ கமிட்டடா. அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். சோ எல்லாருக்குமே நான் இப்போ சொல்றேன், ஒருத்தரை விரும்புறேன். நம்ப முடியல பாஸ். சாக்கோர யாருன்றத வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்குன்னு ஒரு டைம், ஒரு கல்யாணம் ஒரு நடந்தா அது அவர் கூட தான் நடக்கும். இது வல்லவா லட்சியம் இது. இணையத்தில் சந்தித்தோம், இதயத்தால் இணைந்தோம். உனக்காக நான் என்றும் இருப்பேன், எப்போதும் இருப்பேன். சார், உனக்கு வேலை வெட்டி கிடையாதா? என்ன சார் வேலை? என்ன வேலை?